வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 35. ஆனா இத்தனை தூரம் அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுத்துற நீ ஒரு முக்கியமான விஷயத்துல தப்பு பண்ணிட்ட ரிச்சர்ட் என்று குறுக்காக தலையசைத்தாள் சிந்துஜா. அப்படியா, என்ன ஆண்டி அது என்றான் நாயகன் புரியாமல். நீ தருணை விட ஒரு வயசுதான் சின்னவன். சரியான பருவத்துல திருமணம் முடிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு அருந்ததி உன்னோட ஒரு 3-4 வருஷமாவது வீட்டுல ஒன்னா இருந்திருப்பா. அதே போல வந்தவளும் முறைப்படி மனைவின்ற ஸ்தானத்துல உனக்கு தோள் கொடுத்து பொறுப்பா இருந்து உன் தங்கச்சியோட பாரங்களை தாங்கி எங்க வீட்டுக்கு அவளை மருமகளா அனுப்புறதுக்கும் எல்லா விதத்திலையும் பேருதவி புரிஞ்சிருப்பாள்ல. லேசாக பெருமூச்செறிந்தவன், எங்க ஆண்டி, நானா தேடி போகலனாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தானா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நீங்க சொல்ற திசையில தான் நானே யோசிச்சு அருந்ததிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர வசதியா இருக்கும்னு சம்மதிக்க நினைச்சேன். ஆனா என்னோட படிச்ச தோழியா இருந்தாலும் என் நிலைமைய புரிஞ்சுக்காம தான் குடும்பத்தினோரை முன்னிறுத்தி அவளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் அப்படின்னா திருமணமே வேண்டான்னு அவகிட்ட மறுத்துட்டேன் என்றான். ஏறிச்சி, ஒரு பொண்ணையும் குடும்பத்தையும் மட்டும் சான்றா வச்சு இது இப்படித்தானு எல்லா பெண்களையும் ஒதுக்கிட்டியா நீ என்றாள் சிந்து லேசான அதிருப்தியுடன். ஐயோ, பிரச்சனை அது மட்டும் இல்ல ஆண்டி, எனக்கு அது கொஞ்சம் வேற மாதிரி சங்கடத்தையே கொடுத்துருச்சு. என்னோட பழகுனவளே இதுக்கு ஒத்துக்கலங்க போதப்போ முகமறியா மத்த பெண்கள் எப்படி என் மன உணர்வுகளை புரிஞ்சுக்குவாங்கன்ற குழப்பம் எனக்கு வந்துருச்சு. வீட்டுல பெரியவங்கன்னு யாரும் இல்லாத நிலைமையில நானே நேரடியா பொண்ணு வீட்டுல இதை பத்தி எடுத்து சொல்லி திருமணத்துக்கு பொண்ணு கேட்கவும் சங்கடமா இருந்தது. ஏதோ நான் பெரிய குற்றம் செஞ்சது மாதிரி ஏன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என் சூழ்நிலைய விளக்கணும்ன்ற சுயமரியாதையும் ஒரு காரணம். புரியுது என ஆமோதித்தவள், சரி விடு, இனிதான் குடும்பத்தோட பெரியவங்களா நாங்க இருக்கோம்ல, கவலை விடு. உனக்கு ஏத்த மாதிரி அருமையான பொண்ணா தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா உன்னுடைய திருமணத்தையும் ஜாம் நடத்திடலாம் என்று உற்சாகமாக கூறினாள். விளக்கெண்ணையை விழுங்க சொன்னது போல் சற்றே தடுமாறி விழித்தவன், இப்ப அதுக்கு என்ன அவசரம் ஆண்டி? முதல்ல கருண் அருந்ததி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், பிறகு விஷயத்துல ஏதோ ஒண்ணு முடிவெடுத்துக்கலாம் என்று சமாளிக்க பார்த்தான். அவன் பேச பேச எதையோ தீவிரமாக யோசித்திருந்த சிந்து இன்டர்காமில் ஏதோ நம்பரை அழுத்தியபடி, நோ நோ, ப்ரோக்ராம் இஸ் நவ் டோட்டலி சேஞ்ச்ட் என ரிச்சர்டிடம் உரைத்தான். ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாமல், என்ன ஆண்டி என உள்ளே போன குரலில் வினவியவன் அவள் எதிர்முனையில் தொடர்பு கிடைத்து பேச ஆரம்பிக்கவும் அமைதியானான். நான் தான். இங்கே ரூம்க்கு வர்றீங்களா? இப்பதான். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே வாங்க என்று ரிசீவரை அதன் தாங்கியில் வைத்தாள். என்ன ப்ரோக்ராம், என்ன சேஞ்ச், எனக்கு ஒன்னும் புரியலையே. இரு, அங்கிளும் வந்துட்டும் சொல்றேன். ஓ, அங்கிள் இங்கே ஆபீஸ்ல தான் இருக்காங்களா என்றவன் கேட்கும் பொழுதே கதவை தட்டிவிட்டு சித்தார்த் உள்ளே வர மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றான் ரிச்சர்ட். ஹாய் ரிச்சி என்று உற்சாகமாக வந்து அவன் கரம் பற்றி குலுக்கினான் சித்து. ஹாய் அங்கிள் என சங்கடத்துடன் அவன் முகம் நோக்கியவன், சாரி, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஆன்டி கிட்ட பேச வந்தேன், எதுவும் என்ன தப்பா நினைச்சிட்டாதீங்க என விளக்க முயன்றவனின் தோளில் தட்டிய சித்து, கூல் மேன், ஜஸ்ட் லீவ் இட், உட்காரு என்று தானும் ஒரு நாற்காலியில் சாய்ந்தவன் தான். அப்படி இல்ல அங்கிள், உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஓஹோ, அப்போ சரி சொல்லு என்றான் மந்தகாச புன்னகையுடன். அடுத்த நொடி சட்டென்று, ஏய் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். ஏமா, நீயே எல்லாத்தையும் பேசி முடிவெடுன்னு சொன்னா இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன நீ என்றான் சித்து அதட்டலாக. ஐயோ அது இல்லப்பா, அந்த விஷயம் சக்சஸ் தான். நாங்க 2 பேருமே தெளிவா பேசி முடிவெடுத்துட்டோம். கருண் அருந்ததி ரூட் கிளியர், இது வேற விஷயம். ஓ, இஸ் இட் என்றாக மகிழ்ந்தவன். ரொம்பவும் சந்தோஷம் என ரிச்சர்டை தோளோடு அணைத்தான். அருந்ததியை உங்க வீட்டுக்கு அனுப்புறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தான் அங்கிள் என்று நிறைவாக உருவளித்தான் அவன். சரி, நீ எதையோ சொல்ல வந்தியே, அத சொல்லு. அருந்ததியோட பிரச்சனைய உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதை விட ஆன்டி கிட்ட பேசுறதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆண்கள் எதையும் சுலபமா மேம்போக்கா நினைக்கிற குணமுடையவங்க. அது நல்லதாகட்டும் இல்லைன்னா தீயதாகட்டும்.
பட் பெண்கள் அப்படி இல்லையே. எந்த ஒரு விஷயத்தையும் தங்களுக்குள்ள நுணுக்கமா ஆலோசிப்பாங்க. வீட்டோட பொறுப்பை தாங்கி நிக்கிற அவங்களுக்கு தான் குடும்பத்துல எது பொருந்தும் பொருந்தாதுன்னு தீர்க்கமா முடிவெடுக்க முடியும். அதனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற பொண்ண உங்க குடும்பத்தினரால ஏத்துக்க முடியுமான்னு அவங்க கிட்ட பேச வந்தேன். யா, குட். தட்ஸ் ரைட் சாய்ஸ் என கண் சிமிட்டிய சித்தார்த். அப்புறம் மேடம், வேற எந்த முக்கியமான விஷயத்துக்காக நீங்க என்ன கூப்பிட்டீங்க என்றான் தன் மனைவியிடம் திரும்பி. எல்லாம் நம்ம ரிச்சர்டோட திருமண விஷயமா பேசி முடிவெடுக்கத்தான் உங்களை கூப்பிட்டேன் என்றாள் சிந்து விரிந்த புன்னகையுடன். வாவ், கிரேட் மேன். உனக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா ஏற்கனவே பொண்ணு தயாரா இருக்காளா? கங்க்ராட்ஸ் என அவன் கரம் பற்றி உற்சாகமாக வாழ்த்தினான் சித்து. இல்லை என்கிற வார்த்தை தொண்டையை விட்டு வெளிவராமல் தவிப்புடன் மறுப்பாய் அவன் மண்டையாட்டி கொண்டிருக்க, ஷோ நீங்க வேற, இதுவரை அவன் எந்த பொண்ணையும் பார்க்கல. இனி நாம தான் அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து முடிவெடுக்கணும் என்று அழகாக தன் கணவனை தெளிவாக்கினாள் சிந்துஜா. ஜீசஸ், இங்க என்னதான் நடக்குது? என்ன எதுவும் விசாரிக்காம இவங்களாவே தங்களோட வசதிக்கு எதையோ பேசி தங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்களே என்று அயர்ந்து போய் தன் எதிரே குதூகலித்திருந்தவர்களை பரிதாபமாக பார்த்தான் ரிச்சர்ட். ஓ அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கேத்த பொருத்தமான பொண்ண எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வர்றது இனி எங்க பொறுப்பு என்றான் சித்தார்த் அமர்க்கலமாக. நோ, இதற்கு மேலும் நான் அமைதியாக இருப்பது சரி வருமா? அல்லது அருந்ததி திருமணம் முடிகிறவரை இப்படியே தான் இருந்தாக வேண்டுமா என்று குழம்ப ஆரம்பித்தான் நம் நாயகன். இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அதை விட்டு தள்ளுங்க அங்கிள். கருண் அருந்ததி திருமணத்தை எப்ப வச்சுக்கலான்னு நம்ம பேசி முடிவெடுப்போமே என்று பேச்சை சாமர்த்தியமாக மாற்ற முயன்றான். அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், இன்னும் 1 வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு கல்யாணம். சிம்பிளா நம்ம வீட்லயே 2 பேருக்கும் மோதிரம் மாத்தி ஒரு நிச்சயதார்த்தம் மட்டும் நடத்திடலாம். முதல்ல உனக்கு தான் இனி தீவிரமா திருமண ஏற்பாடுகளை கவனிக்கணும். நீயும் உன் மனைவியும் சேர்ந்து நின்னுதான் அருந்ததிய கருணுக்கு தாரவாத்து கொடுக்க போறீங்க என்று அவனுக்கும் மீறி சிந்து பேச அதிர்ந்து போனான் ரிச்சர்ட். என்ன இப்படி பட்டு பட்டு முடிவெடுக்கிறீங்க? இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசியம் வந்துருச்சு? என்ன அவசியமா? உனக்கு இன்னும் மனசுல டீனேஜ் பையன் நினைப்பா? 33 வயசாகுது. இன்னமும் அவசியம் என்ன அவசரம் என்னன்னு நிதானமா பேசிட்டு இருக்க? அது அப்படி இல்ல. கருண் அருந்ததி கல்யாணத்தை பத்தி பேசும்போது திடீர்னு இதை எதுக்காக இழுக்கணும் தான் யோசிக்கிறேன் என்றான் லேசான பதற்றத்துடன். அவங்க திருமணம் தான் முடிவாயிடுச்சு. உன்னை விட 2 பேருமே வயசு குறைவானவங்க தான். ஆகையால அவங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. இன்னும் 1 வருஷம் போகட்டும். முதல்ல உனக்கு ஒரு சிறந்த துணியை ஏற்படுத்தி தர்றதா இப்ப சரியா இருக்கும். எதுக்காக இவ்வளவு தயங்குற நீ? இதுவே உன் பெத்தவங்க உயிரோட இருந்திருந்தா இப்படிதான் வயது அதிகமான பிள்ளைய பிறந்தளிட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் முடிப்பாங்களா சொல்லு? எப்ப நீ எங்க குடும்பத்து பையன்னு முடிவெடுத்தனோ அப்போதுல இருந்து உன்னுடைய நலன்லையும் அக்கறை கொண்டதுனாலதான் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும் இல்லையா? சோ நோ மோர் சேஞ்சஸ். உனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு ஏற்பாடு செய்ய போறோம். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணாலும் சொல்லு. அதுக்கேத்த மாதிரி உனக்கான சமூகத்துலனாலும் சரி, தெரிஞ்சவங்க மூலமா விசாரிக்கலாம். இது என்ன, இவர்கள் திடீரென்று இப்படி ஒரு சிக்கலை இழுத்து விடுகிறார்கள்? அருந்ததி திருமணம் முடித்து அங்கே சென்ற பின் நாம் நிம்மதியாக நம் விஷயத்தை பொறுமையாக ஆரம்பிப்போம் என்று பார்த்தால் இவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக நிற்கிறார்களே. இப்பொழுது அட்சயாவை குறித்து இவர்களிடம் பேசினால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தெரியவில்லையே. இதனால் ஏற்கனவே உருவாகி இருக்கும் சுமூக உறவும் கெட்டுவிடக் கூடாது என்று கவலையில் ஆழ்ந்தான். தன் மனைவியின் படபட பேச்சால் திக்கு முக்காடி போய் அமர்ந்திருக்கும் ரிச்சர்டை பார்த்து புன்னகை அரும்பியது சித்துவிற்கு. சிந்துமா, பையனை ரொம்பவே அசர் அடிச்சிட்ட நீ. நான் கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ ரொம்பவும் தடுமாறத நினைச்சு என்னடா இவ மறுபடியும் பழைய மாதிரி பதட்டப்படுறாளோன்னு நினைச்சேன். ஆனா நீ கருணுடைய அம்மாதான்றதை நிரூபிச்சுட்டு ரிச்சர்டையே பதற அடிச்சிட்ட என்றான் பெருமையாக. எனக்கும் முதல்ல அருந்ததியோட விஷயத்த அந்த பதட்டத்துல இது தோணலைங்க. அப்புறமா நிதானமா பேசும்போதுதான் வீட்டுல பெரியவனை வச்சுக்கிட்டு ஏன் முதல்ல சின்னவங்களுக்கு கல்யாணம் செய்யணும்ன்ற கேள்வி வருது. என் சிந்தனை சரிதானே என்று தன் கணவனிடம் அபிப்பிராயம் கேட்டாள். கண்டிப்பா நீ எடுத்திருக்கிறது பெஸ்டான முடிவு. ரிச்சர்ட், நீ சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் என்று அவனிடம் திரும்ப கேட்டாள் சிந்து. அது எனக்கு எனக்கு என்று தடுமாறினான் பையன். என்று அவள் ஊக்குவிக்க,
தன் மனதில் இருப்பதை சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிக்க ஆரம்பித்தான் ரிச்சர்ட். தன்னை மீறி நகைத்தவள், ஹே, என்ன பண்ணி பெண் பிள்ளையாட்ட இவ்வளவு தேங்குற? சரி, திடீர்னு கேட்கவும் ரொம்பவும் தடுமாறன்னு நினைக்கிறேன். யோசிச்சு நிதானமா பதில் சொல்லு என்று அவன் தப்பிக்க தானாக வழிவகை செய்தாள் சிந்து. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன், ஓ ஷியோர் ஆண்டி என பளிரென்று மலர்ந்தான். சிந்து, இப்பதான் ரிச்சர்டுக்கு போன மூச்சு காத்து திரும்ப வந்திருக்கு போல இருக்கு என்று அவ்வளவு நேரமாக அவனை ஆழ்ந்து பார்த்திருந்த சிந்து கேலி செய்ய முகம் சிவந்தான் ரிச்சர்ட். அங்கிள், நானும் அறந்ததையும் உங்க வீட்டுல உள்ளவங்களோட பொருந்தி போகிற காலம் வர ரொம்பவே தடுமாற போறோம் அப்படின்னு அன்னைக்கே நினைச்சேன். அத போலவேதான் நீங்க எல்லாருமே நடந்துக்கிறீங்க. அன்னைக்கு அக்ஷயா கூட அப்படிதான் கருணுக்கு சமமா எங்களை ரொம்ப கேலி பேசிட்டு இருந்தா. வாய் ஓயாம கலகலன்னு பேசுறதுல அப்படியே எங்க 2 பேருக்கும் நேரெதிர் துருவங்கள் அவங்க 2 பேரும். உண்மையில எங்களை மாதிரி அமைதியான குணம் உள்ளவங்களுக்கு அவங்கள மாதிரியான ஆட்கள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குவாங்க என்று பேச்சோடு பேச்சாக தன்னையும் அறியாமல் ஆர்வத்தில் வாய் விட்டவனை யோசனையோடு பார்த்தனர் சித்தார்த் சிந்துஜா தம்பதியினர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.